நிலா கிட்ட வந்து சேரன் அண்ணாவோட இன்ஜினியர் குடுத்த அந்த ப்ராஜெக்ட்ட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னும் ரொம்ப கிராண்டா ரொம்ப பார்க்குறதுக்கு சும்மா சூப்பரா ராயல் லுக்ல இருக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணணுமா, இந்த ப்ராஜெக்ட் நீங்க பண்ணி குடுத்தது கிளையண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா ஒரு ப்ராஜெக்ட் குடுக்குறாங்க. அதையுமே நிலா வந்து சூப்பரா பண்ணி குடுக்குறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டுருக்காங்க. ஸோ இந்த டயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவோட அம்மா வந்துட்டு வராங்க. "என்னம்மா மொத்தமா எங்கள மறந்துட்ட போல இருக்கு" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "நீ எதுக்கும்மா இப்ப இங்க வந்த? உனக்கு எப்படி தெரியும் இங்க வர்றதுக்கு? வீடு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீ தான் எங்க எல்லாரையும் மறந்துட்ட. ஆனா நான் வந்து உன்னைய மறக்க முடியல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க மறக்க முடியாத காரியம் தான் பண்ணியிருக்கீங்க. நீங்க பண்ண காரியத்துல நெனைக்கும்போது, உங்க முகத்துல யார் முகத்திலயும் முழிக்கக்கூடாதுன்னு தான் நான் இப்படி இருக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குதுடி. உன்னைய உங்க அப்பா தினமும் நெனச்சு நெனச்சு அழாத நாளே கிடையாது. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத சொல்றதுக்கு தான் இப்போ இங்க வந்தியா? அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. நான் எவ்வளோ வருத்தத்தில வந்து சொல்லிட்டுருக்கிறேன். நீ என்னடான்னா, இப்படி பேசிட்டு இருக்கிற? கொஞ்சம் கூட எங்க மேல பாசமே இல்லையா நிலா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாசம் காட்டுற மாதிரியாம்மா நீ எல்லாம் இப்படி பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாரும் இப்படி பண்ண காரியத்த நினைக்கும்போது உங்க மேல பாசம் வர மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டுருக்காங்க. இருந்தாலும், "சரி இப்போ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அண்ணி எப்படி இருக்காங்க? அண்ணன் எப்படி இருக்கான்? பாப்பா எப்படி இருக்கான்னு?" சொல்லிட்டு எல்லாரையுமே விசாரிக்கிறாங்க. அப்போ, "நீ மட்டும் தான் இங்க வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல உங்க அப்பாவும் வந்திருக்கிறாங்க. ஆனா நான் வந்து உன்னைய பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். உன் வீட்டு அட்ரஸ கேட்டு வந்தேன். ஆனா அவரு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த முக்குலயே என்னை இறக்கி விட்டுட்டு அங்க தான் வெயிட் பண்றாரு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி இப்ப எதுக்காக என்னைய பார்க்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதான் நான் சொன்னேன்ல, ஒரே அடியா எங்கள மறந்துட்ட நிலா நீயி. உன்னைய பார்த்துட்டு போகணும்னு தான் நெனச்சேன். அதே மாதிரி உனக்கு சேர வேண்டியத குடுக்கலான்னு நெனைக்கிறோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நான் கேட்டேனா? எனக்கு சேர வேண்டியதெல்லாம் குடுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டேனா? உங்ககிட்ட இருந்து 5 பைசா கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இருந்தாலும் உன்னோட நகைகள் எல்லாம் இருக்குதும்மா. அது உனக்குன்னு நாங்க வாங்க வச்சிருந்தது. அத நான் உன்கிட்ட குடுக்கலான்னு நெனச்சுட்டு தாம்மா வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். உன்னோட நகைகள் எதுவுமே எனக்கு கொண்டு வந்து தராதீங்கம்மா. எனக்கு என்னைய பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.